Hey guys, this is Swati from Guinea Times, the official magazine club of CG, ACT and SAP. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கவங்க யாருன்னு நான் பேர் சொல்ல போகிறதில்ல, பட் ஐ ஜஸ்ட் கிவ் அன் இன்ட்ரோ அண்ட் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க யார் அப்படின்ட்டு. முன்னாடிலாம் ஒரு காலத்தில் நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது சன் நியூஸ் பார்த்துட்ருப்போம், இன்றைக்கி மழை வருதா இல்லையா அப்படின்னு எல்லாம். பட் இப்போது வந்து அதெல்லாம் விட்டுட்டு இவர் நியூஸை மட்டும் இவர் போஸ்ட்டை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ எந்த ஒரு அப்டேட்னாலும் அங்கே நம்ம டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கோம் நம்ம கையில். ஸோ இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், டுடே வி ஹாவ் சரத் அண்ணா ஃப்ரம் இட்ஸ் சரத் ஹியர் அப்படிங்கிற பேஜ். ஸோ ஹாய்ண்ணா. வணக்கம், தேங்க்யூ. இதுக்கு இவ்வளோ நேரம் நான் இதை தெரிஞ்சுட்டு இருப்பேனே, அப்போயே அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களே இவ்வளோ கெஸ்ஸிங் எப்படி அவங்க நீங்கள் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுருவாங்க. அந்த ஆங்கிள் நான் யோசிக்கலைங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, ஸோ இந்த காலேஜில் இருக்கிறத பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து என்னோட செகண்ட் டைம் நினைக்கிறேன் இந்த காலேஜுக்கு வரது. ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி பிகாஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே ஒரு பெரிய இதுதான். ஸோ அந்த இடத்துக்கு வரதுக்கு நான் ஹாப்பியாக தான். ஸோ இந்த ஐடியா, இந்த இன்ஸ்டா பேஜில் வந்து இப்படி இன்ஃபோபிட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அதுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி தான் காரணம். அதை வந்து நான் இடத்துல சொல்லியிருக்கேன். பட் ஃப்ளட்டு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஃப்ளட் டைம்ஸில் வந்துட்டு நியூஸ்லேயே நான் உட்காந்துட்ருப்போம், லீவ் கிடைக்குதா, போஸ்ட்போன் பண்ணுறாங்களா எக்ஸாம்ஸ் அப்படின்னு. ஏன்னா உங்களோட காலேஜ் தான் வந்து ஹப், இவங்க கொடுத்தா தான் எங்களுக்கு லீவ் கிடைக்கும். அதனால் இவங்க போஸ்ட்போன் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு டிவிலேயே உட்காந்துட்டு இருப்பேன்னா நல்லா இருக்கு நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதில் தான் கொஞ்சம் ஈடுபாடு எனக்கு வந்துச்சு. அதை ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் காலேஜ் கிடைக்கும்போது பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீடியோ வைரல் ஆனப்போ உங்கள் வீட்டில் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? சப்போர்ட்டிவா இல்லை ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு இதெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லி? இல்லை, அது ஒரே பையனால் பெருசாக எதுவும் கேட்கல. பட் சில அரியர்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ண வரைக்கும் அதை மட்டும் நீ முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. மற்ற நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது, டிகிரி மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு எங்கள் அம்மா கொஞ்சம் கேட்டாங்க. அதுக்காக நான் வந்து சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு. ஸோ இன்ஜினியரிங்கில் ஈஸி, இப்போ வந்து சோஷியல் மீடியா கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ஜானர் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு எப்படி? எனக்கு பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறது நார்மலாக யூஸ் பண்ணுறேன், அது எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்னால பெருசாக அது எனக்கு ஒரு டிரான்சிஷன் மாதிரி எனக்கு தெரில. இப்போ நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி நாங்கள் போடுறது வந்துட்டு அதை நான் அடாப்ட் ஆகிட்டேன் ஈஸியாக. ஸோ எனக்கு அது பெரிய கஷ்டமாக எனக்கு வந்து தெரிகிற மாதிரி இல்லை. ஸோ உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு வியர்டான டிஎம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? லைக் எஸ்பெஷலாக அந்த மழை காலத்தில் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது வியர்டாக ஏதாவது டிஎம்ஸ்? இல்லை, பேசிக்லி என்னென்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் தான் எங்கள் டிஎன்னோட சிஎம் நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து நல்லா மாற்ற முடியல. நான் சொல்கிறேன் சின்ன பசங்க, ப்ரோ ப்ளீஸ் லீவ் விடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. நான் லீவ் விட முடியாதா, அங்கே விட்டால் நான் சொல்ல தானே முடியும் அப்படின்னு நான் சொல்லி என்னால் முடியல. அதனால் கொஞ்சம் அது நீங்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க உங்கள் காலேஜில், கண்டிப்பாக இருப்பாங்க. ப்ரோ எப்போ ஸ்கூல் லீவ் விட்டால் காலேஜுக்கு லீவானு வந்து கேட்பானுங்க வந்து. அந்த மாதிரி இருக்குது ஆட்கள்லாம் இருப்பாங்க உங்கள் காலேஜ்லேயும். ஸோ அப்படி தான் மெயினாக வரும் எனக்கு மோஸ்ட்டாக ஒரு வியர்ட் டிஎம்ஸ்லாம். அண்ணன் சொன்னாதான் லீவுன்னு நம்பிட்டு இருக்காங்க, அண்ணன் தான் லீவ் விட்டுறதே அதே மாதிரி பேசி என்னைக்கு நான் ஜெயிலுக்கு போக போகிறேன்னு எனக்கு தெரில. அண்ணன் சொன்னால் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூடிய சீக்கிரம் நடந்துடும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து லைக் எந்த போஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு போஸ்ட்? எனக்கு ஃபேவரட்டான போஸ்ட்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் தான் சொல்லுங்கள். அதுதான் தோனி கூட எடுத்த ஃபோட்டோ தான், அதை தான் நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் எப்பயுமே அது அங்கே தான் இருக்கும், அக்கௌண்ட் அழிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி, அப்போ ஏதாவது நடந்த விஷயம்? லைக் எப்படி சொல்கிறது, அவரும் நம்ம எப்படி நினைப்போம் தோனி அப்படின்ற மாதிரி பார்ப்போம். பட் ஆனால் அவர் அங்கே ஹம்பிளாகவும் சிம்பிளாகவும் தான் இருந்தார். ஸோ அந்த பிளேஸில் அவர் இன்னும் இது சாதிச்சிருக்கார், நம்மலாம் எதுவுமே கிடையாது, நம்ம நார்மல் ஒரு இதுதான். அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறது பார்க்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆஃப்டர் வின்னிங் த வேர்ல்ட் கப் இந்தியா இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமே அவர் ஹம்பிளாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னும் அவர் மேலே ரெஸ்பெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னாலே பயாஸ்டான கண்டென்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். என்னதான் நம்ம பயாஸ்டாக கொடுக்கலனாலும் அது ஒரு மாதிரி ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும்போது பயாஸ்டாக போகலாம். அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ட் நடக்கும். முக்கியமாக அந்த மூவி ரிவ்யூஸ் பண்ணும்போது தான் அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸும் நடக்கும். நான் ஒன்று போடுவேன், சில பேர் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, பிடிக்காதுன்னு சொல்கிற ஆள் இருக்கிறாங்க, 2 பேர் அடிப்பாங்க. இப்போ நான் யார்கிட்ட அடி வாங்குறது சொல்லுங்கள்? 2 பேர்கிட்ட அடி வாங்கினா விட்டுட்டேன், மூவி ரிவ்யூஸ் இன்னும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போடவே கூடாதுன்னு இருக்கீங்க? போடக்கூடாதுன்னா போடுற கட்டாயம் வந்துச்சுன்னா போடுவேன். அடுத்த அந்த ஆடியோ மெசேஜ்க்கு ரியாக்ட் பண்ணுற போஸ்டெல்லாம் எப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க.
முதல்ல போஸ்ட் போடணும், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அதே போடுறது கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக பிடிச்சி. எதனால் கம்மியாயிருச்சு? வாழ்க்கை அது கடவுள் அடிப்பார் கொஞ்சம் கொஞ்சம், எல்லாரும் மக்கள் உங்களே அடிப்பார். என்னடா இது நல்லா போயிட்டுருக்குன்னு பார்க்கும்போது நீ அப்போல்லாம் போகக்கூடாது கம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கொஞ்சம் சிலது பண்ணுவார். அந்த இதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், வாழ்க்கை இதில் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ விஜய் டிவியில் சரத் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இல்லைங்க, மீடியா சைடு அந்த சைடு நான் போகிறதில்ல. ஏன்னா அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அது ரொம்ப ஒரு கடல் மாதிரி அவங்களுக்காக அதை வந்து பண்ணுற ஒரு ஷோஸாக தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு அதில் வந்து நம்ம க்ரோத்துக்கு அதில் எதுவும் நான் பார்க்க முடியாது. ஸோ அதனால் அந்த சைடு நான் எதுவுமே நான் போக மாட்டேன். ஓகே. ஸோ ஒன் போஸ்ட் நீங்கள் வந்து அது ஃப்ளாப் ஆயிரும்னு நினச்சி ஆனால் செம ஹிட் ஆனது? எல்லா போஸ்ட்டுமே அப்படி தான் மோஸ்ட்டாக. எப்படி சொல்கிறது அந்த மாதிரி. ஏன்னா இப்போ நான் நிறைய போடுறதுனால பர்டிகுலராக சொல்ல முடியல. பட் நான் எதுவும் ரொம்ப லெஸ் எஃபர்ட்ஸ் போட்டு பண்ண போஸ்ட் வந்து ரொம்ப வைரல் ஆகும். சும்மா சரி இன்னைக்கு போடலாம், எனக்கு ஏதோ இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அந்த இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஷிப் டே நான் மறந்துட்டு இருக்கலாம், ஆனால் ஏதோ இடத்துல பார்த்து நான் போட்டேன், அதுக்கு அவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்க போஸ்ட் தான். எஸ். ஓகே. ஸோ ஏதாவது ஆடியன்ஸ் கமெண்ட் இல்லைனா வந்து டிஎம் உங்களை ஃபீல் பண்ண வச்சுருக்கா? ஃபீல் பண்ண வச்சது வந்துட்டு எனக்கு நிறையா பிளட் ரிலேட்டட்லாம் நான் போட்டிருக்கேன். அது பார்த்துருப்பீங்க. அது ஒரு 3 month old பேபி வந்து நான் போட்ட ஸ்டோரி ஒரு போஸ்ட்னால அவங்க வந்து அவங்க சேவ் பண்ணாங்க, அவங்க தே சேவ் தேர் லைஃப் அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. லைக் நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு எனக்கு. ஓகே. என்னன்னா இப்போது நீங்கள் இந்த மாதிரி பிளட் கேட்குறவங்களுக்கு வந்து நீங்கள் போஸ்ட்லாம் போடுறீங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அது ஒருத்தவங்களுக்கு உங்களால் பிளட் கிடைக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இதை நான் நேற்று தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆர்கைவில் பார்க்கும்போது. அதை நான் ஸ்டார்டிங்லேருந்தே போட்டு தான் இருந்திருக்கேன் ஸ்டோரிஸில். ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட பார்த்தேன் போஸ்ட்டில், அந்த ஸ்டோரிஸ் நான் வந்து பார்த்தேன். ஸோ அது அப்படியே தான் வந்து அப்போலேருந்தே இப்போ வரைக்கும் போட்டு தான் இருக்கேன். அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். பீயிங் த co-founder of ரோஸ்டட் மீடியா குரூப், ஸோ அந்த ஸ்டார்டிங் வந்து எப்படி இருந்தது? எதனால் அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அது ஆல்ரெடி ஒரு பிராண்டாக இருந்துச்சு. அதை ரீபிராண்டிங் பண்ணி நாங்கள் இப்போ வந்து ரோஸ்டட் மீடியா குரூப் பேர் வச்சுருக்கோம். என் ஃப்ரெண்ட் கூட தான் சேர்ந்து பண்ணுறேன். அண்ட் இது இப்போ நான் இருக்க அந்த சோஷியல் மீடியா ஃபீல்டில் இருக்கனால எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு லைக் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அவங்க என்ன கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஐ கேன் டெலிவர் த இது எல்லாமே. என்ன மாதிரி சர்வீஸ் அதில் நீங்கள் ப்ரொவைட்? அது எல்லாமே டிஜிட்டல் சைடில் இருக்கிற வெப்சைட்ஸ், இது சோஷியல் மீடியா எல்லாமே நாங்கள் வந்து. ஸோ இஃப் யூ ஹாவ் டு டிஸ்கிரைப் யுவர் கண்டென்ட் இன் 3 words அப்படின்னா என்ன 3 words? நல்ல கேள்வி. திடீர்னு 3 வார்த்தைக்கு நான் எங்கே போவேன்? கன்சிஸ்டன்சின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது இப்போ இல்லைன்றது எனக்கு தெரியும். அதனால் இப்போ அதை வச்சுக்கலாம். பண்ணியிருக்கல முன்னாடி அந்த கன்சிஸ்டன்சின்றது ஒரு இது. நிறைய பேருக்கு அது இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ நான் போயிட்டுருக்கேன். நிறைய பேர் பார்க்குறாங்களே என்ன ஃபஸ்ட்லேருந்தே பார்க்குற க்ரோத்லேருந்து அவங்களுக்கும் சரி ஓகே நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் இன்ஸ்பைரே வந்திருக்காங்க. இப்போ கூட நேற்று கூட ரீசெண்டாக ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க அது ஒன்று. அண்ட் லவ் இந்த மாதிரி. ஓகே. ஸோ உங்களோட மைல்ஸ்டோன், அதாவது இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 1K எடுத்திருப்பீங்க, அப்போது வந்து உங்களுக்கு ஒரு செம ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்போ வந்து 1 million இருக்குது. ஸோ அந்த 2 ஹாப்பினஸ்ஸும் எப்படி இருந்தது? அந்த ஹாப்பினஸ்க்கும் இந்த ஹாப்பினஸ்க்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்திருக்கா? நான் எப்படி இதை பார்ப்பேன் அப்படின்னா பேசிக்கலி அது நம்பர்ஸ் மட்டும்தான். அண்ட் நீங்கள் எல்லாருமே சேர்ந்தது தான் அந்த நம்பர். அதை வச்சுக்கிட்டு சில பேர் வந்துட்டு அதுதான் இது நாங்கள் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் பிலீவ் தட் அந்த இதில். அதனால் எனக்கு இது வந்து எப்பயும் 100K வரும்போதும் 200K வரும்போதும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் 1 million வரும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சந்தோஷமாக இருந்துச்சு. மற்றபடி பெருசாக எதுவும். ஸோ த ஒன் ரெக்கக்னிஷன், நிறைய ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கோம். ஸோ அதில் ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ரெக்கக்னிஷன் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ ஒரு அவார்ட் நான் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி நடந்துச்சு. அது அந்த மூமெண்ட் அது ஒன்று. ப்ளஸ் என்னோடய காலேஜில் எனக்கு வந்து பெஸ்ட் அலுமினின்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுத்தாங்க. அந்த ரெக்கக்னிஷனும் எனக்கு, ஏன்னா எனக்கு எப்படி அடித்தாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த காலேஜில். அவங்களும் என்னை கூப்பிட்டு என்னை வந்துட்டு இது பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வேடாகவும் இருந்துச்சு, பட் பெருமையாகவும் இருந்துச்சு. ஓகே நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது. எஸ், நிறைய பேர்த்துக்கு இப்போ வந்து நம்ம இந்த படிக்கிற காலேஜ் இவன் முன்னாடியே வந்து கெத்தா நிற்கணுண்டா அப்படி தான் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நீங்கள் அந்த பொசிஷனில் இருந்திருக்கீங்க. ஸோ அது எப்படி இருந்தது காலேஜ்குள்ளே போகும்? பிகாஸ் அது என்னை திட்டிருப்பார்ல ஹெச்ஓடிலாம். அவர் திட்டுறது நியாயம்தான். ஏன்னா அவர் நான் பண்ண விஷயம் அப்படிகள் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் திட்டினது நியாயம்தான். அவர் தான் என்னை நாமினேட்டே பண்ணார் அந்த ரோல் அந்த அவார்டுக்கு. ஸோ அதனால் நாமினேட் பண்ணதும் அவர் தான், திட்டதும் அவர் தான். ஸோ அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே அவர் கையில் நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு மூமெண்ட். உங்கள் இப்போ இருந்து ஒரு 10 years கழிச்சு நீங்கள் சரத்தை எங்கே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சரத்தை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மேனாக நான் பார்க்கணும்.
கல்யாணம் பண்ணிட்டு நல்ல ஒரு குழந்தைங்களோட சந்தோஷமாக இருந்து நான் எப்படி சொல்கிறது, இப்படி சொல்ல முடியாதுங்க. சரி, வீட்டு வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாம் அப்படியே இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். பெருசாக நான் எதுவும் பார்க்கலங்க, லைஃப்பில் போதுங்க, இதுக்கு மேலே எதுவும் வேணாம் எனக்கு. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் கஷ்டங்க, வீட்டு வேலைலாம் பண்ணுறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதனால் வந்துட்டு அந்த சைடு நம்ம வந்துட்டு இதை நம்ம போய் நோக்கி பண்ணலாம், மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும் நம்மளால் அப்படின்றது. சண்டே ஆனால் காய்கறி வாங்கி கொடுத்துட்டு சண்டேல டெய்லியுமே வாங்கலாம், தப்பு கிடையாது. அதனால் அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஒரு அட்வைஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இருக்கோம், எல்லாருமே இருக்கோம், அண்ட் இருக்கவங்களுக்கும் சரி, இனி கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, என்ன அட்வைஸ் கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு 100K போகணும் 200K போகணும்னு சொல்லிட்டு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அது கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும். டக்குன்னெலாம் யாருக்கும் வராது, எனக்கும் டக்குன்னெலாம் வரல. சரி வந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஏன்னா கோவிட்னால அது அந்த டைம்னால வச்சுக்கோங்க. பட் மோஸ்ட்லி அந்த டைம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். கன்சிஸ்டன்சி இருக்கணும் கண்டிப்பாக. ஒரு 3 டிப்ஸ் கொடுக்கலாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அப்படின்னா? நீங்களாக இருங்க, ரொம்ப ப்ரொமோஷனில் அதிகமாக காசு வாங்காதீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ இடத்துக்கு போனாலும் அதே மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி. உங்களோட பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் அதை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றிலாம் இங்கே சொல்ல முடியாதுங்க, நீங்கள் வேறு ஏதாவது ஏதாவது பர்டிகுலராக கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். பிராண்ட் கொலாபரேஷன், ஃபர்ஸ்ட் பிராண்ட் கொலாபரேஷன் இப்போ காலங்காத்தால் இப்போது லிட்டில் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி கால் பண்ணிட்டு, இப்போ நீங்கள் எடுக்க முடியுமா, நாளைக்கு போஸ்ட் பண்ணணும். ஏய் எனக்கு 1008 வேலை இருக்குது ஆல்ரெடி, எப்போ நான் வர முடியும்? சரி அதையும் இது பண்ணிட்டு இப்போ நான் இங்கேருந்து 5 மணிக்கு கிளம்புனா தான் அந்த இடத்துக்கு நான் போக முடியும். வெயிலுக்கு ஒருத்தருமே போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு போய் நான் போஸ்ட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை தாங்க இது, சீரியஸ். சரி, ஃபர்ஸ்ட் பிராண்ட் கொலாபரேஷன் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு AECCன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்போ வந்துட்டு ஒரு 40 போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஐ கெஸ் 40 or 30 போஸ்ட்டோ சம்திங். அதுக்கு வந்து எனக்கு 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க முன்னாடி இதில். அப்போ 1 lakhன்றதுலாம் பெரிய விஷயம் அந்த ஒரு டைமில். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ப்ரொமோஷன். இப்பயும் மட்டும் தான் இருக்கு தெரிஞ்சவங்க. ஓகே, ஸோ இதை ப்ரொஃபஷனாக சொல்லும்போது நிறைய பேர் உங்களை ஏதாவது வியர்டாக பார்த்துருக்காங்களா? ஆமாம், எல்லாருமே பார்ப்பாங்க, எங்கள் வீட்லேயே பார்ப்பாங்க. அதனால் அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த மாதிரி அவார்ட்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது அவங்க வந்து ஓகே இதுவாக தான் இருக்கும், இது பண்ணுறான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும்ல, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸில் அவங்களுக்கே கேட்கும் போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஓகே நல்ல இடத்துல இருக்கான் அப்படின்னு. ஸோ ஃபைனலான கொஸ்டின், உங்களோட ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தயவு செஞ்சு யாருக்கும் ஃபேனாக இருக்காதீங்க, போயிட்டு படிக்கிற வேலையை பாருங்கள், வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். எல்லாரும் குட்டி குட்டி பசங்க தான் ஃபாலோவர்ஸாக இருக்கு. அதுதான் சொல்கிறேன், அவங்களாம் கண்டிப்பாக படிக்கணும். படிப்புனா தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல இருந்து எங்களுக்காக